கீழே வள்ளநாடு நந்தவனம். இது 25 சென்ட் 50 சென்ட்னு பிளாட்டு, நிறைய பிளாட்டு கிடக்கு. இங்கே பல முறை வந்திருக்கேன். ஒரு 20 பேருக்கு மேலே இங்கே பார்த்து கொடுத்துருப்பேன். பலருக்கு நல்ல தண்ணி, சிலருக்கு தண்ணி வராது, போர்வெல் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஆய்வு பண்ணி செய்ய வேண்டிய இடம் இந்த பிளாட்டு தான். இந்த வரிசையிலே ஒரு பிளாட்டுக்கு பார்த்து கொடுத்தேன், நல்ல தண்ணி. கடைசியாக இந்த பக்கம் இந்த பகுதியில் தான் ஒரு பிளாட்டுக்கு பார்த்து கொடுத்தேன். எல்லா பக்கத்து பிளாட்டுக்காரங்க ரெஃபரன்ஸில் தான் இப்போ சர்வே இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. இது நந்தவனம் என்ற ஆய்ப்பணிக்கு வந்த இடத்துல இது முதல் ஸ்கேனு. வடகிழக்கில் இருந்து வடமேற்கு நோக்கி இது முதல் ஸ்கேன் நடக்கு. இது 125 மீட்டர் ஆழம் தான் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இந்த ஏரியாவில் 80 அடி, அதிகப்படி 180 அடிக்குள்ளே தண்ணி வரும். அதுக்கு கீழே தண்ணி வராது. அதனால் அதிகப்படி இப்போ 400 அடி ஆழத்துக்கு முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏரியா பாறை அமைப்பு வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போயிட்டுருக்கோம். அங்கே தூரத்தில் தெரிகிற வள்ளநாடு மலை, இந்த வள்ளநாடு மலை எப்படி அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி தான் இங்கே பாறை அமைப்பு, நீரோட்டம். வள்ளநாடு மலைங்கிறது கோட் சைட்டு கிழக்கு. அந்த சரத்தில் ஃபுல்லாக நிறைய தண்ணி வரும். இப்போ நாம் இருக்கிறது சாரணகிட்டு பெல்ட்டு, கருங்கல் கடின பாறை. இது இந்த ஏரியா இது என்ன 25 சென்ட் இடமா? இது 23 சென்ட் தான். சரி சரி. இது அங்கேருந்து நீளம் 130 அடிக்கு வரும். உங்களுக்கு 130 அடி கொஞ்சம் கூட தான் இருக்குது இடம். இவ்வளோ இடமும் கவர் ஆகிரும். 130 அடிக்கு குறையாக இருக்குது. 41 வளர்ந்தியில் 130க்கு அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்குது. இதுக்கு எதிர்த்த பிளாட்டில் ஒரு பார்த்து ஒரு 2-3 மாதம் இருக்கும் போர்வெல் போட்டு. அவங்களுக்கு 4 ஸ்கேன் பார்த்தேன், 4-5 ஸ்கேனாக பார்த்தேன். 1 2 3 4 இல்லைன்னு வந்து கடைசி ஸ்கேனில் அந்த மூலையில் வந்துச்சு, தென்கிழக்கு மூலையில். நல்ல தண்ணி அவருக்கு, நிறைய தண்ணி. நம்ம பார்க்கலாம் அது எந்த தோட்டம்னு பார்த்துருவோம். அவர் தூத்துக்குடி ஆள் தான், சென்னையில் இருக்கார். சென்னையில் அவருக்கு பிஸ்னஸ். முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு, அடையாளம் எதுவும் இல்லை. இது 2வது ஸ்கேன். 43 மீட்டர் லென்த்து, 125 மீட்டர் ஆழம். இப்போ மேற்கு புறம் டிரான்ஸ்போர்ட்டருக்கு அருகே இருக்குது. அங்கேருந்து 43 மீட்டருக்கு இப்போ 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேன் வடகிழக்கு மூலையிலேருந்து வடமேற்கு மூலையில் பார்த்ததில் 24 மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு. ஆனால் இப்போ போர்வெல் போட்டு அதில் தண்ணி வராது. ஜனவரி டு மே மாதம் வரைக்கும் அதில் கொஞ்சம் சுமாரான ஒரு கம்ப்ரஸர் போடக்கூடிய தகுதியில் உள்ள பாயிண்ட்டு இருக்குது. 60 அடியில் கொஞ்சம் ஈரம் இருக்கும். மழைக்காலத்தில் போட்டாலே ஈரம் தான் வரும் 60 அடிக்குள்ளே. அதுக்கெல்லாம் அவ்வளோ கருங்கல் பாறை. இப்போ வந்து அது பிளைனாக இருக்குது. இப்போ போர்வெல் போட்டால் அந்த முதல் ஸ்கேன் ஏரியாவில் தண்ணி வராது. இந்த நந்தவனம் பகுதியிலேயே இங்கே தான் ஒரு இடத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போர்வெல் பாயிண்ட் பார்த்து கொடுத்தேன். அந்த வடகிழக்கு மூலையில் அவருக்கு 80 அடி ஆழத்தில் நல்லா தண்ணி வந்துச்சு. நிறைய தண்ணி வந்ததுன்னு அவர் மகிழ்ச்சியோடு அந்த வீடியோவில் அனுப்பி வச்சுருந்தார். அந்த வீடியோ அனுப்புன வீடியோ பார்க்கலாம், என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கேன்னு. அந்த இடம் இங்கே தான் இருக்குது, நான் பார்த்து. ஆனால் அந்த சரம் இங்கே வராது. அவருக்கு பார்த்த சரம் இங்கே வராது. நமக்கு ஃபுல்லாக வடக்கு தக்க தொடியே போயிட்டோம். முன்னாடி பார்க்க ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. இப்போ வர வர பசுமை குறைஞ்சிட்டு வருது அந்த வனத்து ஏரியாவில். ஆமாம்.
ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டுகளில் 2 இடம் அடையாளம் இருக்குது. அதில் மேற்கு அடையாளம் ரொம்ப முக்கியம். இது 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 43 மீட்டர் லென்த்து, 125 மீட்டர் ஆழம். 2வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் மேற்க உள்ள பாயிண்ட்டு கரெக்டாக முதல் ஸ்கேனில் அடையாளம் வச்சதுக்கு நேராக உள்ள அதே சரம். அந்த முதல் ஸ்கேனில் இப்போ போர்வெல் போட்டால் ஒன்றுமே வராது. இப்போ 2வது ஸ்கேனில் உள்ள அடையாளத்தில் கொஞ்சம் ஈரம் வரும். சரம் வந்து அதே சரம் தான். வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் கரெக்டாக அந்த சரம் அமையுது. இப்போ அதை விட இங்கே பெஸ்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். அது பெஸ்ட்டாக இருந்தால் மறுபடியும் இங்கே வேலி வாரத்தில் இன்னொன்று பார்த்துடலாம். ஏன்னா அந்த சரம் வடக்க தெற்க 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போயிட்டுருக்கும். இவங்களுக்கு ஒரு பாறை அமைப்பு இருக்குது. அது 80 அடி ஆழ சிதைவுனா தண்ணி வந்துடும் இந்த நேரத்தில். இந்த கோடையில் 80 to 100 அடி அல்லது 150-200 அடிக்குள்ளே சிதைவு கிடைச்சா சூப்பராக இருக்கும். 60 அடிகளில் ஒரு பிரேக்கு முதல் ஸ்கேனில் உள்ள அடையாளம். அதெல்லாம் மழைக்காலத்தில் தான் ஓடும். ஸோ முதல் ஸ்கேனை விட 2வது ஸ்கேன் நல்லாயிருக்கு. 3வது ஸ்கேன் அதை விட நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இது இந்த 25 சென்ட் இடத்துல இது 4வது ஸ்கேன். தெற்கு வேலி ஓரமாக பார்க்கேன். இது 3வது ஸ்கேன்லேயே 3 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அந்த 1வது ஸ்கேனு, 2வது ஸ்கேனு, 3வது ஸ்கேன் அடையாளம் அப்படியே வடமேற்கு தென்கிழக்குங்கிற டைரக்ஷனில் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ 2வது ஸ்கேன் அல்லது 3வது ஸ்கேன் பாயிண்ட் இது வரைக்கும் பெட்டராக இருக்குது. அந்த 2ல் எது பெஸ்ட்டோ மொத்தம் 1வது ஸ்கேனை விட்டுடலாம். 2வது ஸ்கேனில் உள்ள 2 இடம் அடையாளத்தில் மேற்கு அடையாளம் முக்கியம், கிழக்கு அடையாளத்தை விட்டுடலாம். 3வது ஸ்கேனில் மேற்கு அடையாளமும் மத்திய அடையாளமும். ஸோ இது வரைக்கும் 3 அடையாளத்தில் எது பெஸ்ட்டோ அதில் போர்வெல் போட பரிந்துரை செய்யப்படும். இந்த 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் நல்ல இடம் அமைஞ்சிட்டுன்னா இதில் கம்பேர் பண்ணி பார்த்து எது பெஸ்ட்டோ அதில் போர்வெல் போடலாம். ஸோ அந்த 25 சென்ட் இடத்துல இப்படி தரவாக 4 ஸ்கேன் பார்க்க போய் பாயிண்ட் அமையுது. மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு 3 இடம் அடையாளம். அதில் மத்திய இடம் ரொம்ப முக்கியம். இது இந்த 25 சென்ட் இடத்துல இது 4வது ஸ்கேன். தெற்கு வேலி ஓரமாக பார்க்கேன். இது 3வது ஸ்கேன்லேயே 3 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அந்த 1வது ஸ்கேனு, 2வது ஸ்கேனு, 3வது ஸ்கேன் அடையாளம் அப்படியே வடமேற்கு தென்கிழக்குங்கிற டைரக்ஷனில் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ 2வது ஸ்கேன் அல்லது 3வது ஸ்கேன் பாயிண்ட் இது வரைக்கும் பெட்டராக இருக்குது. அந்த 2ல் எது பெஸ்ட்டோ மொத்தம் 1வது ஸ்கேனை விட்டுடலாம். 2வது ஸ்கேனில் உள்ள 2 இடம் அடையாளத்தில் மேற்கு அடையாளம் முக்கியம், கிழக்கு அடையாளத்தை விட்டுடலாம். 3வது ஸ்கேனில் மேற்கு அடையாளமும் மத்திய அடையாளமும். ஸோ இது வரைக்கும் 3 அடையாளத்தில் எது பெஸ்ட்டோ அதில் போர்வெல் போட பரிந்துரை செய்யப்படும். இந்த 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் நல்ல இடம் அமைஞ்சிட்டுன்னா இதில் கம்பேர் பண்ணி பார்த்து எது பெஸ்ட்டோ அதில் போர்வெல் போடலாம். ஸோ அந்த 25 சென்ட் இடத்துல இப்படி தரவாக 4 ஸ்கேன் பார்க்க போய் பாயிண்ட் அமையுது. நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட் இதுலேயும் 2 இடம் அடையாளம் இருக்குது. இதில் 4 ஸ்கேன் முடிஞ்சது. 4வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 15 மீட்டரில் 1, 40 மீட்டரில் 1. ஸோ இங்கே வடகிழக்கு மூலையில் போர்வெல் போட்டிருந்தால் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிருக்கும். அங்கே 2வது ஸ்கேனில் 3 இடம் அடையாளம் வச்சோம். 2வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சோம். 3வது ஸ்கேனில் 3 இடம் அடையாளம் வச்சோம். அதில் உள்ள மத்தியில் உள்ள இடம் அடையாளம். இந்த இடத்துக்கு மத்தியில் பாயிண்ட் வருது. அந்த 3வது ஸ்கேனில் மத்தியில் உள்ள பாயிண்ட்டை தான் அநேகமாக பொருள் கூட பரிந்துரை செய்வேன். இல்லைன்னா 2வது ஸ்கேனில் மேற்குள்ள அடையாளம். 3வது சாய்ஸாக இங்கே தென்கிழக்கு மூலையில் 4வது ஸ்கேனுடைய 40 மீட்டர் அடையாளம். 80 அடி ஆழத்துக்குள்ளே இவங்களுக்கு ஒரு கசிவில் இருந்து அரைஞ்சி 3/4 இன்ச்சு தண்ணியாவது வர வாய்ப்பு இருக்குது. இடம் ரொம்ப டஃப்பான ஏரியா. 80 அடி ஆழத்தில் காட்டுது. அதனால் 3வது ஸ்கேனு அதில் உள்ள மத்தியில் உள்ள இடம் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இன்று மதியம் ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் ஐசி காலனி விஎம் சதுரம். வடகிழக்கு மூலையில் ஏற்கனவே ஒரு போர்வெல் இருக்குது. இப்போ தண்ணீருக்கு பற்றாக்குறை. அதனால் வீடு கட்டி முடிவும் தருவாயில் உள்ளது. மேற்கு ஓரத்தில் இருக்கிற இடத்துல இப்போ முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு.
நகர் பேர் என்ன பேர்? ஐசி நகர், என்ன? ஐசி காலனி. ஐசி காலனியா? இதெல்லாம் வாவுசி நகர் அதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், முன்னாடி இருக்கிறது ஐசி. ஆ. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஈரப்பதம் மட்டும் வரலாம். வீட்டுக்கு கிழக்கு ஓரத்தில் பொருள் போட வாய்ப்பு உள்ள இடமாக கருதப்படுற இடத்துல இது 2வது ஸ்கேன் நடக்கு. 200 மீட்டர் ஆழம். அந்த வடகிழக்கு முனையில் தான் பொருள் இருக்குது. இந்த ஸ்கேன் முடிவில் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு. இதுதான் பெஸ்ட் இடமாக கருதப்படுகிறது. இதில் பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடம் பொருள்காரங்க விசிட் பண்ணி இதில் பொருள் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுதான் பெஸ்ட் இடம், பட்டு பொருள் போட வாய்ப்பில்லாத இடம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முதல் ஸ்கேன் அடையாளத்தில் பொருள் போட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலையில் 3வதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் தாழையூத்து. ஒரு வீட்டு பகுதி. இந்த வீட்டில் 18 அடியில் ஒரு போர்வெல் ஓடிட்டுருக்கு. 18 அடி ஆழம்தான். இந்த மோனோ பிளாக் மோட்டர் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்களா. இந்த வறட்சிக்கு அது குறைஞ்சிருக்கு. கை போர்வெல். இந்த ஏரியானுடைய தன்மை இது சங்கர் சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒட்டி உள்ள வீடு. 15 அடி 18 அடி 20 அடிக்கெல்லாம் கண்டிப்பாக இங்கே கருங்கல் பாறை தான் இருக்கும். ஆனால் பக்கத்தில் ராஜவழிபுரம் குளம் இருக்கிறதுனால அதாவது தண்ணீர் வளம், நிலத்தண்ணீர் வளம் மேலேயே இருக்கும். 5 அடிக்கைகளே தண்ணீர் இருக்கும். இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. வடக்கு ஓரத்தில் பாயிண்ட் இருக்குது. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் படி வந்த பாயிண்ட்டை அடையாளம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்செட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படி இடத்துலையும் இந்த கருவியால் மட்டும்தான் ஸ்கேன் பண்ண முடியும். இது வீட்டுக்கு மேற்கு ஓரத்தில் கேட்டை ஒட்டி. இது 2வது ஸ்கேனு. 120 மீட்டர் ஆழம்தான். முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் வடக்கு ஓரத்தில். இதுலேயும் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு கேட்டு முன்னாடியே. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டோட இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் ரொம்ப அருமை. இதுலேயும் போர்வெல் போடலாம். இந்த 2 ஸ்கேன்லேயுமே 30 அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி மட்டும்தான். ஒரு பகுதியினுடைய நிலத்தடியின் பாறை அமைப்பு, நிலத்தண்ணீர் வளம், அந்த உள்ளபடியான தன்மை ஓரளவுக்காவது தெரிந்தால் மட்டுமே இந்த கருவியை கொண்டு ஸ்கேன் பண்ணி ஓரளவுக்கு மிகச் சரியான ரிசல்ட்டை கொடுக்க முடியும்.